ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சென் டைம்ஸ் பாபு ஃபேமிலி. நம்மளுடைய சைக்கிள் பயணம் திருப்பத்தூரில் ஆரம்பித்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா குஜராத்தில் துவார்க் என்ற நகரத்தில் இருக்க நாகேஸ்வர் ஜோதிலிங்கத்தில் வந்து நம்ம அடைஞ்சிருக்கோம். இது நாம் தரிசனம் பண்ணுறது 5வது ஜோதிலிங்கம் ஆகும். அதுவும் பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த ஜோதிலிங்கம் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் நாம் கிராஸ் பண்ணிக்க வந்துக்கிறது வந்து 2727 கிலோமீட்டர் வந்து மொத்தம் கிராஸ் பண்ணி வந்திருக்கோம். ரொம்ப 12 ஜோதிலிங்கங்களும் இதுவும் ஒரு பழமையான ஜோதிலிங்கம் தான். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு வர வேண்டிய வழித்தடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் குஜராத் வந்துடலாம். குஜராத்தில் வந்து துவார்க் நகரத்துலேருந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒரு 16 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த கோயில் இருக்குது. ஸோ இந்த கோயிலுக்கு வர்றது ரொம்ப ஈஸி. அண்ட் அதே மாதிரி இதில் தரிசனம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. வித்தின் ஒரு ½ ஹவரில் இந்த கோயிலை வந்து நம்ம உள்ளே போய் தொட்டு தரிசனம் பண்ணுற அளவுக்கு இங்கே வந்து அலோவ் பண்ணுறாங்க. ரொம்ப நேரம் நீங்கள் வந்து வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. உள்ளவும் பார்த்திங்கன்னா தெரியாமல் நீங்கள் வீடியோவே எடுத்துக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் காலையில் இல்லை ஈவினிங் வரலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயில் நேரத்தில் வந்துட்டிங்கன்னா இங்கே நிற்க இடம் கூட கிடையாது. ஏன்னா அவ்வளோ வெயில் சுட்டு அரிக்கும். ஸோ மரங்களோ இல்லை வெயில் அடிக்கிற இடத்துக்கு ஒதுங்கி நிற்கிறதுக்கோ அதுக்கான இடம் வசதிகள் எதுவும் கிடையாது. ஸோ கோயில் வந்து தனியாக இருக்குது. அதனால் வந்து மேக்ஸிமம் நீங்கள் காலையில் சாயந்தரம் வர்றது ரொம்ப நல்லது. வீக் டேஸில் அந்த அளவுக்கு கூட்டம் இருக்காது, ஒரு அளவுக்கு தான் இருக்கும். அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் நீங்கள் வந்து தரிசனம் பண்ணிவிட்டு வந்துடலாம். அண்ட் அடுத்ததான் இந்த கோயிலோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலே வந்து ரொம்ப அரிதாக காணப்படுறது வந்து அந்த கருவறை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த லிங்கம் நம்ம சிவலிங்கம் வந்து பார்த்திங்கன்னா தெற்க நோக்கி இருக்கும். இது ரொம்ப அரிதான ஒரு விஷயம். எல்லா இடத்துலையும் வந்து இதே மாதிரி தெற்க நோக்கியே இருக்காது. ஓகேங்களா, சில ஜோதிலிங்கம் சில கோயிலில் மட்டும்தான் தெற்க நோக்கி இருக்கும் கருவறையில் இருக்க சிவலிங்கம். ஸோ இதை பார்க்கணுன்னா பயங்கர ஒரு எனர்ஜி வரும். அண்ட் அதே மாதிரி இந்த கோயில் வந்து நிறைய வேண்டுதல் வச்சு இந்த கோயிலுக்கு வந்து பிரார்த்தனை செய்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி வெளியே வரும்போது 25 அடி கொண்ட சிவன் சிலை ஒன்று வெளியவே இருக்கும். ஸோ நீங்கள் அதையும் வந்து நீங்கள் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குஜராத் வந்தீங்க அப்படின்னா 2 ஜோதிலிங்கத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா சோம்நாத் வந்தீங்கன்னாவே போதும். சோம்நாத்தில் ஒரு ஜோதிலிங்கம் இருக்குது. ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 240 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கே நாகேஸ்வர் ஜோதிலிங்கம் இருக்குது. ஸோ நீங்கள் குஜராத் சைடு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 2த்தையும் பார்த்துட்டு போகிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா எல்லாமே வந்து ஹைவேலே இருக்கும். சோம்நாத்தில் கோயில் தரிசனம் முடிச்சுட்டு அப்படியே நீங்கள் ஹைவே பிடிச்சிங்கன்னா நேராக லாஸ்ட்டு துவார்க் நகரத்துக்கு வந்துட்டிங்கன்னா நீங்கள் அங்கே ஜோதிலிங்கம் முடிச்சுட்டு நீங்கள் கிளம்பி போகிற மாதிரி இருக்கும். அண்ட் இதுக்கு வந்து தரிசனம் ஸ்பெஷல் டிக்கெட்ஸு அதெல்லாம் எதுவும் கிடையாது. இல்லை நீங்கள் வந்து பூஜை பண்ணணும், சிவன் பூஜை பண்ணணும், ஏதாவது அலங்கார பொருட்களை எடுத்துகிட்டு போய் பூஜை பண்ணணும் அப்படின்னா முன்னாடியே சொல்லிட்டிங்கனாலே நீங்கள் அங்கே போய்ட்டு பூஜையும் பண்ணலாம். அதுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அங்கே வரீங்க அப்படின்னா ஃபுட்டு நீங்கள் கேரி பண்ணி வர்றது நல்லது. ஏன்னா வெளியே வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஜூஸ் இருக்கும், மேக்ஸிமம் ஃபுட்டு கிடைக்காது. ஸோ அதனால் வந்து இங்கே ஸ்நாக்ஸ் ஐட்டம், பிஸ்கெட் இந்த மாதிரி ஐட்டம் தான் இருக்கும், ஜூஸ் ஐட்டம் தான் இருக்கும். ஸோ ஃபுட்டு வந்து நீங்கள் கேரி பண்ணிட்டு வர்றது ரொம்பவே நல்லது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ வீடியோஸ் எதுவும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. இங்கே இருக்கிற சிவலிங்கம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி இருக்காது. இங்கே வந்து சிவலிங்கம் வந்து வெள்ளிக்கில் வந்து இது பண்ணிக்கும், மேலே பாம்பு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த கோயிலில் வந்து ரொம்ப பக்தியாக வந்து பிரார்த்தனை செஞ்சோம் அப்படின்னா நாகதோஷம்லாம் போகும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிகிட்டு இருக்காங்க. பயம், நாகதோஷம் இதெல்லாம் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலுடைய சிறப்பு அம்சமே அதுதானோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கோயிலை பார்த்துட்டு அப்படியே நீங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா நிறைய கோயில்கள் இருக்குது, நிறைய சாமிகளும் இது உள்ளவே இருக்குது. ஸோ நீங்கள் அதை நீங்கள் பார்த்து ரொம்ப அழகாக இருக்கும். பார்த்து ரொம்ப அமைதியான பிளேஸு, ரொம்ப சாந்தமாக இருக்கும், ரொம்ப பக்தி மயம் உண்ட ஒரு பிளேஸ்னால் அது இந்த கோயில்னு ஒன்று சொல்லலாம். ஏன்னா வெளியே வந்தீங்கன்னா அவ்வளோ வெயில் இருக்கிறது கூட தெரியாது, நீங்கள் அவ்வளோ உறைஞ்சி போயிடுவீங்க. அந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ இதாக இருக்கும். அதுவும் வெளியே வந்து கம்பீரமாக ஒரு சிலை நிற்கும் 25 அடியில். நீங்கள் தூரத்துலேருந்து பார்க்கும்போதே தெரியும். இதெல்லாம் பார்த்துட்டு வரத்துக்கு மனசே இருக்காது. ஸோ எனக்கும் அப்படி தான் இருந்தது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சைக்கிள் ரைடு படம் அடுத்தது மத்திய பிரதேசம் நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ இந்த
வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் பார்க்குறதா இருந்தால் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்தது, இல்லை இதுக்கப்புறம் எந்த மாதிரியான வீடியோஸ்லாம் வேணும், எந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணுன்றதை சொன்னீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நானும் வீடியோ கொடுத்து நானும் ரெடியாக இருக்கேன். ஸோ இந்த வீடியோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சின்டைம்ஸ் பாபு. பார்த்துட்டு அமைதியாக பார்க்காம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்க. பாய் பாய் ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ ஸோ மச். பாய் காய்ஸ்.